லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. சற்று ஓய்வெடுங்கள். ஓயாத உழைப்பிற்கு ஓய்வு தேவையானது. இயேசு தன் சீடர்கள் மீது அளவில்லா அன்பு கொண்டிருந்தார். தம்மால் அனுப்பப்பட்டவர்கள் பணி முடித்து திரும்புகையில் அவர்களது முகங்களை பார்க்கின்றார். அதில் சோர்வு சேர்ந்திருந்ததையும் காண்கின்றார். எனவேதான் மக்கள் நடமாடாத பாலைவெளிக்குச் சென்று தனிமையில் இளைப்பார பணிக்கின்றார். இயேசுவின் தாயுள்ள பரிவு இங்கே தன்னிகரில்லாமல் தளிர்க்கின்றது. ஓய்வு என்பது உண்டு குடித்து படுத்து உறங்குவதில்லை. தனிமை தரும் இனிமையில் தான் செய்த பணிகள், அவற்றை கையாண்ட விதங்கள், பயன்படுத்திய வார்த்தைகள், சந்தித்த மனிதர்கள், எதிர்கொண்ட சவால்கள், அதனில் பெற்ற அனுபவங்கள் என யாவற்றையும் அசைபோட கிடைத்த அரும் வாய்ப்பு. இயேசு சுட்டும் ஓய்வு உடல் ஓய்வானாலும் உள்ள ஆய்வுக்கு அழைப்பது. அந்த ஓய்வு அடுத்த கட்ட பணிகளுக்கு நம்மை உந்து சக்தியாக பிறப்பெடுக்கும். இறைவா, என்னை செதுக்க ஓய்வு தேவை என்று உணர்வதோடு பரபரப்பு நிலை கடந்து உம் பாதம் அமர்ந்து என்னை ஆய்வு செய்யும் அருள் தாரும். திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. உடன் பிறந்த உறவின் மேன்மை. ஒவ்வொரு மனிதனும் என் நண்பன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், ஒவ்வொரு மனிதனும் சகோதரன், என் சகோதரன். அன்பர்களே, நவம்பர் 12 புதன்கிழமை இன்று வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகம் முழுவதும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த திருப்பயணிகளால் நிறைந்திருந்தது. மிதமான காலச்சூழல் திருப்பயணிகள் அனைவருக்கும் இதமாக இருந்தது. முன்னதாக திருத்தந்தை லியோ அவர்கள் வத்திக்கான் வளாகம் முழுவதும் தனது சிறப்பு வாகனத்தில் வலம் வந்து அங்கு நிறைந்திருந்த திருப்பயணிகள் அனைவரையும் வாழ்த்தினார். சரியாக காலை 10 மணிக்கு திருத்தந்தை தனது புதன் மறைக்கல்வி உரையை தொடங்கினார். யோவானர் செய்தி 15வது அதிகாரம் 12 முதல் 14 வரை உள்ள இறைவார்த்தைகள் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாயிருப்பீர்கள். இதன் பிறகு திருத்தந்தை தனது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். Cari fratelli e sorelle, buongiorno e benvenuti. Credere nella morte e risurrezione di Cristo e vivere la spiritualità pasquale infonde speranza nella vita e incoraggia a investire nel bene. In particolare ci aiuta ad amare e alimentare la fraternità, che è senza dubbio una delle grandi sfide per l'umanità contemporanea, come ha visto chiaramente Papa Francesco. La fraternità nasce da un dato profondamente umano. அன்பு நிறைந்த சகோதரர் சகோதரிகளே, நமது எதிர்நோக்காக விளங்குகின்ற இயேசுவை பற்றிய நமது தொடர்ச்சியான புதன் மறைக்கல்வி உரையில் இன்று நாம் மனித உடன்பிறந்த உறவையும் ஒருவரை ஒருவர் அன்பு கூற வேண்டுமென்ற இயேசுவின் கட்டளையையும் கருத்தில் கொண்டு சிந்திப்போம். கிறிஸ்துவின் இறப்பு மற்றும் உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை வைத்து பாஸ்கா ஆன்மீகத்தை வாழ்வது
வாழ்க்கையை நம்பிக்கையால் நிரப்புகிறது மற்றும் நன்மையில் முதலீடு செய்ய நம்மை ஊக்குவிக்கின்றது. குறிப்பாக இது உடன்பிறந்த உறவை நேசிக்கவும் வளர்க்கவும் நமக்கு உதவுகிறது. முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தெளிவாக கண்டுகொண்டதைப் போன்றது. சந்தேகத்திற்கு இடமின்றி இது சமகால மனிதகுலத்திற்கு பெரும் சவால்களில் ஒன்றாக அமைந்துள்ளது. உடன்பிறந்த உறவு என்பது மனிதாபிமானமிக்க ஒன்றிலிருந்து எழுகிறது. நாம் உறவுகளை வளர்த்து கொள்ள தகுதியானவர்கள். நாம் விரும்பினால் நமக்குள் உண்மையான பிணைப்புகளை உருவாக்க முடியும். நம் வாழ்க்கையின் தொடக்கத்திலிருந்தே நம்மை தாங்கி வளப்படுத்தும் உறவுகள் இல்லாமல் நாம் உயிர் வாழவோ வளரவோ கற்றுக்கொள்ளவோ முடியாது. இந்த உறவுகள் பல வடிவத்திலும் ஆழத்திலும் மாறுபட்டவை. ஆனால் ஒன்று நிச்சயம், நாம் ஒன்றாக இருக்கும்போதும் ஒன்றாக வாழும்போதும் நம்மை சுற்றியுள்ள மக்களுடன் ஏதோ கடமைக்கான இணைந்திருத்தலை அல்ல, உண்மையான இணைந்திருத்தலை அனுபவிக்க முடிந்தால் நமது மனிதத்தன்மை அதன் முழுமையான வெளிப்பாட்டை காண்கின்றது. நாம் நம்மையே தனிமைப்படுத்தி கொண்டால் தனிமையாலும் சுயநலத்திற்காக மட்டுமே மற்றவர்களை பற்றி அக்கறை கொள்ளும் ஒரு தன்னலத்தன்மையாலும் நோய்வாய்ப்படும் ஆபத்து உள்ளது. பின்னர் அந்த நபர் உண்மையிலேயே கொடுக்க தயாராக இல்லாமல் நம்மை நாமே அர்ப்பணித்து கொள்ள யாரிடமிருந்து எடுக்க வேண்டும் என்பதற்கான ஒருவராக மாறுகிறார். இன்றும் கூட உடன்பிறந்த உறவு என்பது ஒரு குறிப்பிட்ட விடயமாக தெரியவில்லை என்பதை நாம் நன்கு அறிவோம். அது உடனடியாக ஏற்படுவதில்லை. பல மோதல்கள், உலகம் முழுவதும் பரவியிருக்கும் ஏராளமான போர்கள், சமூக பதட்டங்கள் மற்றும் வெறுப்புணர்வுகள் இதற்கு நேர்மாறாக இருப்பதை காட்டுகின்றன. ஆனாலும் உடன்பிறந்த உறவு என்பது அழகானது. ஆனால் சாத்தியமற்றது என்ற கனவோ அல்லது ஒரு சில லட்சியவாதிகளின் விருப்பமோ அல்ல. அதை அச்சுறுத்தும் இருள்களை கடக்க நாம் அதன் மூலங்களுக்கு திரும்ப வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பகைமையின் நஞ்சிலிருந்தும் நம்மை விடுவிப்பவரிடமிருந்தும் ஒளியையும் வலிமையையும் பெற வேண்டும். சகோதரர் என்ற வார்த்தை மிகவும் பழமையான மூலச்சொல்லிலிருந்து வருகிறது. அதாவது கவனித்துக் கொள்வது, இதயத்தில் வைத்திருப்பது, ஆதரிப்பது மற்றும் தக்க வைப்பது. இது ஒவ்வொரு மனிதருக்கும் பொருந்தும்போது அது ஓர் அழைப்பாக மாறுகிறது. சகோதரர் அல்லது சகோதரியின் பங்கு என்பது உறவை குறிக்கிறது. ஒரே இரத்தத்தைச் சேர்ந்தவர்கள், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்று நாம் அடிக்கடி நினைக்கின்றோம். உண்மையில் கருத்து வேறுபாடு, பிரிவு, வெறுப்பு கூட அந்நியர்களிடையே மட்டுமல்ல, உறவினர்களிடையேயும் உறவுகளை எவ்வாறு சீர்குலைக்கும் என்பதை நாம் நன்கு அறிவோம். புவியியல் அல்லது கலாச்சார தோற்றம், மதம் அல்லது கோட்பாடு ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் அசிசியின் புனித பிரான்சிஸ் அனைவருக்கும் உரையாற்றிய வாழ்த்துச் செய்தியை மீண்டும் சிந்திக்க வேண்டியதன் அவசியத்தை இது காட்டுகிறது. அனைவரும் சகோதரர் சகோதரிகளே என்பது புனிதர் அனைத்து மனிதர்களையும் ஒரே நிலையில் உள்ளடக்க நினைத்த வழியாகும். ஏனெனில் அவர்கள் மனித மாண்பு, உரையாடல், வரவேற்பு மற்றும் மீட்பின் பகிரப்பட்ட எதிர்காலத்தை கொண்டுள்ளனர் என்பதை அவர் அங்கீகரித்தார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அசிசியின் ஏழை மனிதரின் இந்த அணுகுமுறையை மீண்டும் முன்மொழிந்தார். 800 ஆண்டுகளுக்கு பிறகு அவரது அனைவரும் உடன்பிறந்தோர் என பொருள்படும் ஃப்ரெத்தெல்லி தூத்தி என்ற திருமடலில் அதன் பொருத்தத்தை எடுத்து காட்டுகின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு உலகளாவிய உடன்பிறந்த உறவின் வரவேற்பு அடையாளத்தை குறிக்கும் அனைவரும் என்ற வார்த்தை கிறிஸ்தவத்தின் ஒரு அத்தியாவசிய அம்சத்தை வெளிப்படுத்துகிறது. இது தொடக்கத்திலிருந்தே அனைவரின் மீட்புக்காக பகிரப்பட்ட நற்செய்தியின் அறிவிப்பாக இருந்து வருகிறது. ஆனால் ஒருபோதும் இது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கோ மட்டும் சொந்தமானதாகவோ அல்ல. இந்த உடன்பிறந்த உறவு இயேசுவின் அன்பு கட்டளையின் அடிப்படையில் அமைந்துள்ளது. இது புதியது, ஏனென்றால் அவர் அதை முழுமையாக நிறைவேற்றினார். இறைத்தந்தையின் திருவுளத்தின் முழுமையான வெளிப்பாடாக அவரது அன்பு மற்றும் சுய தியாகம் மூலம் நாமும் ஒரே இறைத்தந்தையின் பிள்ளைகளாகவும் கிறிஸ்துவில் உண்மையான சகோதரர் சகோதரிகளாகவும் மற்றவர்களை அன்பு கூறவும் அவர்களுக்காக நம் வாழ்க்கையை கொடுக்கவும் முடிகின்றது. உலகில் வாழ்ந்த தமக்குரியவர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்
அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் என்று யோவானர் செய்தி கூறுகிறது. அவரது பாடுகள் நெருங்கும்போது அவரது மண்ணுலகுக்குரிய காலம் நிறைவடையப் போகிறது என்பதை மணமகன் அறிவார். என்ன நிகழப் போகிறதோ என்று அவர் அச்சமடைகிறார். அவர் மிகவும் பயங்கரமான வேதனையையும் கைவிடலையும் அனுபவிக்கிறார். 3ஆம் நாளில் அவர் உயிர்த்தெழுந்த நிகழ்வு ஒரு புதிய கதையின் தொடக்கத்தை குறிக்கின்றது. சீடர்கள் உண்மையிலேயே அவரது சகோதரர்களாகிறார்கள். இயேசுவினுடைய இறப்பின் துயரத்தின் மூலம் மட்டுமல்ல, குறிப்பாக அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை உணர்ந்து தூய ஆவியை பெற்று அவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கும்போது இது நிகழ்கின்றது. சகோதரர் சகோதரிகள் சோதனைகளில் ஒருவருக்கொருவர் ஆதரவளிக்கிறார்கள். தேவைப்படுபவர்களுக்கு அவர்கள் முதுகை திருப்புவதில்லை. அவர்கள் ஒன்றாக அழுது மகிழ்ந்து ஒன்றிப்பு, நம்பிக்கை மற்றும் ஒருவருக்கொருவர் சார்ந்திருத்தலை நோக்கி செயல்படுகிறார்கள். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டுமென்பதே என் கட்டளை என்ற இயேசுவே நமக்கு கொடுக்கும் ஆற்றல் இதுதான். இறந்து உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அளித்த சகோதரத்துவம் என்பது சுயநலம், பிரிவினை, ஆதிக்கம் ஆகியவற்றின் எதிர்மறையான தர்க்கங்களிலிருந்து நம்மை விடுவித்து ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படும் அன்பு மற்றும் நம்பிக்கையின் பெயரில் நமது இறையழைத்தலுக்கு நம்மை மீட்டெடுக்கின்றது. உயிர்த்தெழுந்த நமது ஆண்டவர் இயேசு அவருடன் நடக்க வழியை காட்டியுள்ளார். இதன் காரணமாக நாம் அனைவரும் உண்மையிலேயே உடன் பிறந்தோராக உணர்ந்து ஒன்றித்து வாழ்கின்றோம். அன்பர்களே, இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை. இறுதியாக இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது ஆசீரை வழங்கினார். La liturgia odierna fa memoria del vescovo San Giosafat, martire a motivo del suo infaticabile zelo per l'unità della Chiesa. Incoraggio ciascuno ad avere coscienza dei doni di grazia ricevuti, perché siano messi a disposizione della comunità. A tutti la mia benedizione. வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். வறுமையில் வாழ்பவன் என் நண்பன், வருத்தத்தில் இருப்பவன் சகோதரன். அல்லல் படுபவன் என் நண்பன், ஆபத்தில் இருப்பவன் சகோதரன். காரணம் அவனும் மனிதன், காரணம் அவனும் மனிதன். பிறர் குலம் சேர்ந்தாலும் என் நண்பன், பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன், பிறர் குலம் சேர்ந்தாலும் என் நண்பன். பிற இனம் சேர்ந்தாலும் சகோதரன், பிற மொழி பேசினாலும் என் நண்பன். பிற மதம் சார்ந்தாலும் சகோதரன், காரணம் அவனும் மனிதன். காரணம் அவனும் மனிதன். அன்பு உள்ளங்களே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரை. செய்திகள். உண்மையில் துறவறம் அதன் தோற்றத்திலிருந்தே ஒரு எல்லைப்புற யதார்த்தமாக இருந்து வருகிறது. இது துணிவுமிகு ஆண்களையும் பெண்களையும் மிகவும் தொலைதூர மற்றும் விரும்பத்தகாத இடங்களில் இறைவேண்டல், பணி மற்றும் தொண்டு மையங்களை நிறுவுவதற்கு தூண்டியுள்ளது என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. நவம்பர் 11 இச்செவ்வாயன்று ரோமையின் அவன்டைன் மலையிலுள்ள புனித ஆன்செல்ம் கோவில் நேர்ந்தளிப்பின் 125வது ஆண்டு நிறைவை ஒட்டி சிறப்பிக்கப்பட்ட சிறப்பு திருப்பலியின் மறைவுரையில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. தனது மறைவுரையில் திரு அவையின் வரலாற்று மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் குறித்து தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட திருத்தந்தை, குறிப்பாக
19ஆம் நூற்றாண்டிலிருந்து 20ஆம் நூற்றாண்டு வரையிலான சவாலான மாற்றத்தின் போது பெனடிக்டைன் ஒன்றிப்பு மற்றும் திரு அவைக்கான சேவையை திரு அவை மற்றும் பன்னாட்டுக் கல்லூரி ஆதரிக்கும் என்பது திருத்தந்தை 13ஆம் லியோ அவர்களின் தொலைநோக்கு பார்வையாக இருந்தது என்பதை எடுத்துக்காட்டினார். பெனடிக்டைன் ஆன்மீகத்தில் ஆழமாக பதிந்துள்ள ஒரு கருப்பொருளான கிறிஸ்துவை ஒருவரின் வாழ்க்கை மற்றும் பணியின் மையத்தில் வைப்பதன் முக்கியத்துவத்தை பற்றியும் தனது மறைவுரையில் குறிப்பிட்டு காட்டினார் திருத்தந்தை. கோவிலின் நேர்ந்தளிப்பை கோவிலின் உருவத்துடனும் விசுவாசத்தின் உயிரை கொடுக்கும் வலிமையுடனும் இணைத்து கடவுள் மீதான ஆழ்ந்த பக்தியை ஊக்குவிக்கும் விதமாக தனது மறைவுரையில் எடுத்து காட்டினார் திருத்தந்தை. இது திரு அவையின் இரட்டை இயல்பை, அதாவது மனித மற்றும் தெய்வீக, வரையறுக்கப்பட்ட மற்றும் எல்லையற்ற இயல்பை எடுத்து காட்டுகிறது என்றும், மேலும் முடிவற்ற நிலையை சந்திக்கும் இடமாக அதன் பங்கையும் எடுத்து காட்டுகிறது என்றும் விளக்கினார் திருத்தந்தை. பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள் இலங்கைக்கு மேற்கொண்ட பயணத்தின் போது ஏற்பட்ட உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும், அவர் விரைவில் நலமடைந்தவுடன் நவம்பர் 8 சனிக்கிழமையன்று நாடு திரும்பினார் என்றும் கூறியுள்ளது யூகான் செய்தி நிறுவனம். நவம்பர் 5 புதன்கிழமையன்று பேராயர் காலகர் அவர்கள் கடந்த 2019ஆம் ஆண்டு உயிர்ப்பு ஞாயிறன்று நிகழ்ந்த குண்டுவெடிப்புகளில் சேதமடைந்த 2 கோவில்களில் ஒன்றான கொழும்பிலுள்ள புனித அந்தோனியார் திருத்தலத்தை பார்வையிட்டார் என்றும், பின்னர் அவர் சாந்தா லூசியா பேராலயத்தில் நடைபெற்ற நன்றி திருப்பலியில் கலந்து கொண்டார் என்றும் அச்செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பேராயர் காலகர் அவர்களின் உடல்நலம் குறித்து குறிப்பிடுகையில், அவருக்கு சிறியதொரு நோய் இருந்தது என்றும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் விரைவில் நலமடைந்தார் என்றும் கூறினார் கொழும்பு உயர்மறை மாவட்டத்தின் செய்தி தொடர்பாளர் அருள்பணி பெர்னாண்டோ. நவம்பர் 9 இஞ்ஞாயிறன்று புனிதம் தூரமில்லை என்ற தலைப்பில் தமிழகத்தின் கோவை மறைமாவட்டத்தில் இளையோர் யூபிலி விழா ஒன்றை சிறப்பித்துள்ளனர் அம்மறைமாவட்டத்தைச் சேர்ந்த இளையோர். இளையோரை புனிதத்தை நோக்கிய பயணத்தில் வழிநடத்த நற்கருணை மீது அதீத பக்தி கொண்ட புனித கார்லோ அகுஸ்தீஸ் வழியில் நற்கருணையை கொண்டாடுகிற இளையோராய் வாழ இந்த யூபிலி விழா கொண்டாடப்பட்டது. அருள்பணியாளர்கள் ரோஜ் மற்றும் கிறிஸ்டோபர் இருவரும் திருப்பலியின் அர்த்தங்களையும் நற்கருணை பெறுவதால் ஏற்படும் மேன்மையையும் நன்மைகளையும் இறையாசிரையும் இளையோருக்கு எடுத்துரைத்தனர். அதனைத் தொடர்ந்து இளையோரின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. இந்நிகழ்வுகளில் மறைமாவட்டம் முழுவதிலுமிருந்தும் ஏறக்குறைய 420 இளையோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை பல்வேறு நிகழ்வுகளும் இடம்பெற்றன. காலை நற்கருணை துதி ஆராதனையுடன் நிகழ்ச்சிகள் தொடங்கின. மாலை கோவை மறைமாவட்ட ஆயர் மேதகு முனைவர் எல் தாமஸ் அக்வினாஸ் அவர்களின் தலைமையில் ஆடம்பர கூட்டுப்பாடல் திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இளையோர் பணிக்குழு செயலர் அருட்பணி சா ஞானப்பிரகாசம் அவர்கள் இவ்விழாவிற்கான முழு ஏற்பாட்டையும் சிறந்த முறையில் செய்திருந்தார். இந்த நிகழ்வு இளையோர் மற்றும் இறைமக்கள் மத்தியில் அதிகமான வரவேற்பை பெற்றது. இறுதியில் கோவை ஆயரின் ஆசீரோடு இந்த இளையோர் யூபிலி விழா கொண்டாட்டங்கள் நிறைவு பெற்றன. நவம்பர் 10ஆம் தேதி இப்புதனன்று டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பில் 13 பேர் உயிரிழந்ததற்கு இந்திய தல திருஅவை தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் என்று கூறியுள்ளது யூகான் செய்தி நிறுவனம். டெல்லியில் உள்ள கத்தோலிக்க தல திருஅவை இக்குண்டுவெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து இறைவேண்டல் செய்தது என்றும், அருள்பணியாளர் சௌரிமுத்து சங்கர் அவர்கள் அமைதிக்காகவும் இச்சம்பவத்திற்கு விரைவான தீர்வு காணவும் அழைப்பு விடுத்தார் என்றும் அச்செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. திரு அவை எப்போதும் அமைதியையும் அனைத்து மதங்களுக்கிடையில் சகோதரத்துவத்தையும் வளர்த்து வருகிறது. மேலும் அப்பாவி உயிர்கள் அர்த்தமற்ற வன்முறையில் இழக்கப்படக்கூடாது என நம்புகிறது என்று அருள்பணியாளர் சௌரிமுத்து கூறியதையும் சுட்டிக்காட்டியுள்ளது அச்செய்தி நிறுவனம். இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.